வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. ஈழத் தமிழினம் இலங்கை தீவில் எதிர்நோக்கிய மிகப்பெரிய படுகொலை களமான முள்ளிவாய்க்காலை நினைவு கூர்ந்து மீண்டும் ஒருமுறை தனது நினைவேந்தல் வார நாட்களுக்குரிய அஞ்சலிப்புகள் மற்றும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கு நிகழ்வுகளுடன் நகர்த்தி வருகின்றது. இதனால் தாயகத்தின் தொண்டைமான் ஆறு செல்லச்சன்னதி ஆலயம் முதல் புலம்பெயர் தமிழர்கள் வசிக்கும் நாடுகளில் பாரிஸ் நகரில் உள்ள லாச்சப்பல் வரையான இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கு நகர்வு முதலான நினைவேந்தல் அடையாளங்களும் ஆரம்பித்து விட்டன. நேற்று இலங்கை தீவில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்ட அதே நாளில் அதே தீவில் சிங்கள பௌத்தர்கள் கடந்த வெசாக் நாளில் தமிழர் தாயக பகுதிகளில் அமைக்கப்பட்ட வெசாக் பந்தல்களிலும் தன்சல் எனப்படும் உணவு பரிமாற்றங்களும் இடம்பெற்றன. அதிலும் A9 வீதியிலுள்ள 3 முறிப்பு பிள்ளையார் ஆலயத்தின் அருகில் இந்த வெசாக் உணவு தானம் வழங்கப்பட்ட போது அந்த நிகழ்வில் விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளும் பங்கெடுத்து தென் பகுதியில் இருந்து வடக்குக்கு சென்ற சிங்கள பௌத்தர்களுக்கு சகோதர சகோதரிகளாக தமது நல்லிணக்க அடையாளத்தை வெளிப்படுத்தியதாக ஸ்ரீலங்காவின் அரச ஊடகங்களான ஏரிக்கரை ஊடகங்களும் செய்திகளை ஊதி தள்ளின. வெசாக் தன்சல் எனப்படும் உணவு பந்தி பொருட்களும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் உணவு பொருட்களாக இருந்தாலும் அவை வழங்கப்படுவதன் நோக்கத்துக்குரிய காரணங்கள் வெவ்வேறானவை. இவை பசியேப்பக்காரனுக்கும் புலிச்செலுப்பக்காரனுக்கும் இடையிலான வேறுபாடுகளை காட்டுகின்றன. புத்தரின் பிறப்பு, அவர் பெற்ற ஞான நிலை, அவரது இயற்கையான உயிர் நீப்பு உட்பட்ட அவரது வாழ்வின் 3 முக்கிய நிகழ்வுகளை நினைவுறுத்திக் கொள்ளும் வெசாக்குக்கு வழங்கப்படும் உணவுக்கும் 2009 முள்ளிவாய்க்கால் பகுதியில் கொழும்பு அதிகார மையத்தின் கந்தக நாசகாரத்தால் மரண தருவாயில் இருந்த தமக்கு அன்று உணவுக்கே வழியில்லாமல் இருந்தபோது கிட்டிக்கொண்ட கஞ்சியை நினைவூட்டும் அடையாளத்துக்கும் இடையில் பெரும் வித்தியாசங்கள் உள்ளன. கடந்த 8ஆம் தேதி 2ஆம் உலகப் போரின் 80ஆம் ஆண்டு முடிவு உலகளாவிய ரீதியில் நினைவுபடுத்தப்பட்ட போது பிரான்சில் தொப்பினம்பூர் என்ற முள் சூரியகாந்தியின் கிழங்கும் வரலாற்றில் நினைவுபடுத்தப்பட்டது. இந்த கிழங்கு இப்போது பிரெஞ்சு மக்களால் அதிகம் நுகர்வுக்காக எடுக்கப்படாத போதிலும் இப்போதும் பல்பொருள் அங்காடிகளின் காய்கறி பகுதிகளில் இந்த கிழங்குக்கு எனவும் ஒரு இடம் இருக்கும். இந்த இடம் வரலாற்றில் அதற்கு வழங்கப்பட்ட ஒரு இடம். 1940ஆம் ஆண்டுகளில் பிரான்சை ஹிட்லரின் நாசி துருப்புக்கள் ஆக்கிரமித்த பின்னர் அவர்கள் பிரான்சின் உணவு உற்பத்தியில் 80% கைப்பற்றிக் கொண்டார்கள். இதனால் பிரெஞ்சு மக்களுக்கு அன்றாட உணவுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. 2ஆம் உலக போர்க்காலத்துக்கு முன்னர் பிரான்சில் விலங்குகளின் தீவனத்துக்கு பயன்படுத்தப்பட்ட முட்சூரியகாந்தி கிழங்கு, அதாவது தொப்பினம்பூர் கிழங்கு உட்பட்ட காய்களும் கிழங்குகளும் பழங்களும் பிரெஞ்சு மக்களால் வேறு வழியின்றி உணவுக்காக எடுக்கப்பட்டன. ஓரிரு ஆண்டுகளில் 9 ஆண்டுகளாக இவ்வாறாக கிடைத்த காய்கறிகளை உண்டுதான் அவர்கள் உயிர் பிழைக்க வேண்டி வந்தது. சமகாலத்தின் பிரெஞ்சு வரலாற்றில் இவ்வாறான காய்கறிகள் இன்று லே லெகும்ஸ் ஒபிலியே என்ற பிரெஞ்சு விழிப்புடன் மறக்கப்பட்ட காய்கறிகளாக மாறிக்கொண்டாலும் இன்றும் பிரான்சின் வரலாற்றில் தம் மீதான போர்க்கால படையெடுப்பால் உருவான பஞ்சத்தில் இருந்து தம்மை காப்பாற்றிய இந்த எளிய தொப்பினம்பூர் கிழங்கு மீது அவர்களுக்கு ஒரு நன்றியறிதல் இருக்கத்தான் செய்கிறது. இதே போலத்தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சியின் சுவை உப்புச்சப்பற்று அசாதாரணமாக இருந்தாலும் தமிழ் மக்களின் கூட்டு நினைவேந்தல் வரலாற்றில் அது தலைமுறைகளுக்கு நினைவுபடுத்தப்பட வேண்டிய ஒரு அடையாளமாகின்றது. தமிழர்கள் தமது வரலாற்றில் இருந்தும் தம்மீதான கந்தக நாசகார இனப்படுகொலை ஆக்கிரமிப்பின் துன்பியல் காலத்திலிருந்து கால ஓட்டத்தில் மெல்ல மெல்ல விலகிச் செல்லும் வகையில் வருடங்கள் உருண்டோடி சென்றாலும் இவ்வாறாக இருக்கக்கூடிய நினைவழியா நாட்களின் அடையாளங்களும் நிச்சயமாகவே நினைவுபடுத்தப்பட வேண்டியவையே. இதே போல எதிர்மறையாக நல்லிணக்கத்தின் பெயரால் தற்போது அந்த தீவில் இடம்பெறும் தில்லாலங்கடியான நகர்வுகளும் நினைவூட்டப்பட்டு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய விடயங்களாகவும் மாறிக்கொள்கின்றன. அந்த வகையில் கடந்த வாரம் இலங்கைத்தீவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தமிழர்களின் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சிகளில் தம்மையும் புகுத்திக் கொள்ளும் வகையில்
ஸ்ரீலங்காவின் ஆளுந்தரப்பான தேசிய மக்கள் சக்தி அதாவது ஏகேடிஆரின் திசை காட்டி தரப்பு வடக்கு கிழக்கிலும் சில டீல்களுக்கான கரத்துண்டுகளை நீட்டிக்கொள்கிறது. இவ்வாறாக ஏகேடிஆர் தரப்பு சில டீல்களுக்கான கரத்துண்டுகளை நீட்டுவது எதிர்த்தரப்பில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளையும் கலவரப்படுத்துவதால் அவர்களும் தமது தளத்தில் தமக்கென சில தனித்துவமான ஆதாய வியூகங்களை உள்ளே வைத்திருந்தாலும் இப்போது வெளியரங்கில் பொது இணக்கப்பாடு ஒன்றுக்காக சுதாகரிப்பது தெரிகிறது. அந்த வகையில் தமக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி சபைகளுக்கான பதவிகளுக்கு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடப் போவதில்லை என்ற முடிவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எடுத்திருப்பதை அதன் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று வெளியிட்ட கருத்தில் நோக்க முடிந்தது. வடக்கு கிழக்கில் இந்த தேர்தலில் பின்னடைவுகளை எதிர்நோக்கியிருந்தாலும் சுயேட்சை குழுக்கள் மற்றும் சில அரசியல் கட்சிகளுடன் கமுக்கமான டீல்களை போட்டு சில உள்ளூராட்சிகளை தமக்காக எடுக்க ஏகேடிஆரின் திசை காட்டி தீவிரப்படும் நிலையில் தமிழர் தாயகத்தின் உள்ளூராட்சிகள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான இணக்கப்பாடு ஒன்றுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் நகர்ந்திருப்பது சாதகமான ஒரு விடயமாகவே தெரிகிறது. இந்த தேர்தலில் தமக்கு தமிழ் வாக்காளர்களால் வழங்கப்பட்ட செய்தியை சரியான முறையில் உள்வாங்கி தமிழ் தேசிய கட்சிகள் உள்ளூராட்சிகளில் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கும் இலக்குக்காக நகர முடியாவிட்டால் அது எதிர்காலத்தில் இன்னும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொள்ளும் என்ற குறுகுறுப்பு மற்றும் எச்சரிக்கையுடன் இப்போது வேறு வழியின்றி இந்த விடயத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு இணக்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலைக்கு தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் வருவது தெரிகிறது. அந்த வகையில் உள்ளூராட்சிகளின் நிர்வாக பதவிகளுக்கான பேரம் பேசும் டீல்களை இப்போது குறைத்துக் கொள்ள தலைப்படும் தமிழ் தேசிய கட்சிகள் அதற்கு மாறாக ஒரு சபையில் அதிக ஆசனங்களை பெற்ற தமிழ் தேசிய கட்சிக்கே ஏனைய தமிழ் தேசிய கட்சிகள் ஆதரவளித்துக் கொள்ள வேண்டும் என்ற தோற்றப்பாட்டையும் உருவாக்கிக் கொள்கின்றன. அந்த வகையில் 35 சபைகளில் தமிழரசு கட்சிக்கு முன்னிலை இருப்பதால் அவ்வாறான சபைகளுக்குரிய நிர்வாகத்தை உருவாக்க தமிழரசு கட்சிக்கே ஆதரவு என்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நிலைப்பாடும் வெளிப்படுத்தப்படுகிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியுடன் ஏறக்குறைய ஒரு கனவான இணக்கப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இதேபோலவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒரு உடன்பாட்டை பெற முடியாத கஜேந்திரகுமார் அணியும் இப்போது ஒரு உள்ளூராட்சியில் பெரும்பான்மை ஆசனங்களை எடுத்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கிக் கொள்வது எனவும் ஆதரவு கோரப்படாத இடங்களில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடாமல் இருப்பது எனவும் கஜேந்திரகுமாரின் அணியும் எடுத்திருப்பதாக தெரிகிறது. எனினும் யாழ் மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறை, வெல்வெட்டித்துறை, சாவகச்சேரி ஆகிய நகர சபைகளில் தமது தரப்பே அதிகூடிய வாக்குகளுடன் வெற்றியை பெற்றிருப்பதால் அந்த சபைகளில் தவிசாளர் பதவிகளை எடுக்க தமது தரப்பு தீர்மானித்திருப்பதாகவும் அதேபோல ஊர்காவத்துறை சபையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள் தமது தரப்பே முன்னிலை வகிப்பதால் அந்த சபையிலும் தமக்கு பதவிகள் வேண்டுமென கஜேந்திரகுமார் அணி சொல்ல தவறவில்லை. ஆனால் கஜேந்திரகுமார் இவ்வாறு ஒரு கோரிக்கை முன்வைத்தாலும் ஏற்கனவே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையே ஒரு கனவான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவதால் இந்த உடன்பாடு கஜேந்திரகுமாரின் வியூகத்தில் சில உடறுப்புகளையும் வினாக்களையும் எழுப்பக்கூடும். இதற்கிடையே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கனவான் உடன்பாட்டின் பின்னணியில் எதிர்வருங்காலத்தில் மாகாண சபைகளுக்கு ஒரு தேர்தல் நடத்தப்பட்டால் வடமாகாண சபையின் முதல்வர் வேட்பாளர் தானே என்ற சூமந்திர திட்டமும் மெல்ல மெல்ல இந்த சந்திப்புகளில் எடுத்து விடப்பட்டிருப்பதும் தெரிகின்றது. அதாவது உள்ளூராட்சிகளில் தனித்து போட்டி, ஆனால் மாகாண சபை மற்றும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இணக்க போட்டி என்ற விடயம் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியுடன் கூடவே வடமாகாண சபைக்குரிய முதல்வர் வேட்பாளரும் தானே என்ற விடயத்தையும் சுமந்திரன் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை வடமாகாண சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமது தரப்பில் ஒரு முதல்வர் வேட்பாளரை களமிறக்கும் திட்டத்தை கொண்டிருந்தால் இப்போதே அந்த திட்டத்தை கைவிட்டுக் கொள்ளுங்கள் என்ற செய்தி இந்த கனவான் இணக்கப்பாட்டின் பின்னணியில் சொல்லப்படுவதாக தெரிகிறது. இதுவாரோ தமிழர் தாயகத்தின் உள்ளூராட்சிகள் தென்னிலங்கை கட்சிகளுக்கு போகக்கூடாது என்ற அடிப்படையில் 6 கடக்கும் வரை அண்ணன் தம்பி உறவு என்றாலும் பொதுவான இணக்கப்பாட்டுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் வர முனைவது இப்போதைக்கு சாதக நிலையாகவே தெரிகிறது. ஆனால் இந்த சாதக நிலையை சில நந்தவன ஆண்டிகள் கூத்தாடி போட்டு உடைக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பிரார்த்தனையாகவும் உள்ளது. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து புலம்பெயர் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு காலத்தில் இருந்த பிரித்தானியா அந்த ஒன்றியத்தில் இருந்து வெளியேறுவதற்காக தனது பிரெக்சிட் நகர்வை எடுத்தபோது
அந்த நகர்வுக்கு அது குறிப்பிட்ட ஒரு முக்கிய காரணம் ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியாவை நோக்கி வரும் குடியேறிகளை தடுப்பது என்பதாகும். ஆனால் பிரித்தானியா இந்த விடயத்தில் பிரெக்சிட் என்ற பிள்ளையாரை பிடிக்க போய் அது தற்போது குரங்காக மாறிய கதையை உணர்ந்து கொண்டுள்ளது. ஏனெனில் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பின்னர்தான் அதனை நோக்கி ஐரோப்பியர்கள் அல்லாத குடியேறிகளின் நிகர வருகை சாதனை அளவை எட்டியிருந்தது. குறிப்பாக உக்ரைன், ஹாங்காங் ஆகிய பிரதேசங்களில் இருந்தும் வெளிநாட்டு மாணவர்கள் என்ற அடிப்படையிலும் பிரித்தானியாவுக்குள் ஏராளமான குடியேறிகள் புகுந்த விடயம் தற்போது பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பிரெக்சிட்டுக்கு பின்னர் குடியேறிகளின் எண்ணிக்கை 4 மடங்காக பிரித்தானியாவில் அதிகரித்தது. பிரித்தானியாவை பொறுத்தவரை அது EUவில் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்த காலத்தில் அதன் வருடாந்த குடியேற்றம் 2 லட்சத்துக்கு உட்பட்டதாக இருந்த நிலையில் பிரெக்சிட்டுக்கு பின்னர் அது குறிப்பாக 2023 ஆண்டில் 9,06,000 என்ற சாதனை பதிவை எட்டியது. இவ்வாறான குடியேறிகளின் பெருக்கம் பிரித்தானிய குடிமக்களுக்கு அதிர்ச்சியை வழங்கியதால் தற்போது பிரித்தானிய வாக்காளர்கள் அதிதீவிர வலதுசாரி தன்மை கொண்ட நைஜல் ஃபராஜின் குடியேறிகளுக்கு எதிர்ப்பை கொண்ட ரிஃபார்ம் UK எனப்படும் சீர்திருத்த பிரித்தானியா கட்சியை கடுமையாக ஆதரிக்க தலைப்படுகிறார்கள். இது இங்கிலாந்தில் அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் கடுமையாக எதிரொலித்தது. இதனால் பிரித்தானியாவை நோக்கிய குடியேறிகளை கட்டுப்படுத்த ஆளும் தொழிற்கட்சி கடும் அழுத்தத்தை எதிர்நோக்கியுள்ளதால் நேற்று குடியேற்ற விதிகளை கடுமையாக்க புதிய அறிவிப்புகள் வெள்ளை அறிக்கை வடிவில் வந்துள்ளன. இந்த வெள்ளை அறிக்கையில் எதிர்வரும் 4 ஆண்டு கால பகுதியில் பிரித்தானியாவை நோக்கிய குடியேற்றத்தை கணிசமாக குறைப்பதாக பிரதமர் கியர் ஸ்டாமர் நேற்று உறுதி வழங்கினார். இவ்வாறு தனது அரசாங்கம் ஒரு நகர்வை எடுக்காமல் விட்டால் பிரித்தானியா அந்நியர்களின் தீவாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். புதிய திட்டங்களின் அடிப்படையில் தனது அரசாங்கம் குடியேறிகள் பிரித்தானியாவில் தங்குவதை கடினமாக்கப் போவதாகவும் கேர் ஒர்க்கர்ஸ் எனப்படும் பராமரிப்பு இல்லங்களில் பணியாற்றுபவர்களுக்கான வெளிநாட்டு ஆள் திரட்டல் முடிவுக்கு கொண்டுவரப்படும் எனவும் கூறியுள்ளார். இதேபோல பிரித்தானியாவில் ஒருவர் குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கும் உரிமை இனிமேல் 5 வருட காலத்தில் வராது எனவும் மாறாக பிரித்தானியாவில் தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக வாழ்ந்த ஒருவருக்கு மட்டுமே இந்த விண்ணப்பிக்கும் தகுதி வழங்கப்படும் என்பதையும் ஸ்கில் விசா எனப்படும் RQF6 தர திறமையான தொழில்துறை விசாக்கள் அதாவது நுழைவுசெய்வுகள் இனிமேல் பட்டதாரி நிலை விண்ணப்பதாரர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் எனவும் இந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குடியேறிகள் குறித்த இந்த நகர்வுகள் வெளிப்பட்ட பின்னணியில் பிரதமர் கேர் ஸ்டாமருடன் தொடர்புடைய 2 சொத்துக்கள் தீவைப்பு தாக்குதல்களில் சேதமடைந்ததான ஐயங்கள் வெளுத்துள்ளன. இந்த சம்பவங்களை அடுத்து பிரித்தானியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு காவல்துறை விசாரணைகளை தீவிரமாக்கியுள்ளனர். அடுத்து உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான போரை நிறுத்தும் பேச்சுவார்த்தைகளுக்காக நாளை மறுதினம் தான் திடீரென துருக்கிக்கு ஒரு பயணத்தை செய்ய நேரிடும் என அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இன்று டொனால்ட் ட்ரம்ப் தனது சவுதி அரேபியா உட்பட்ட மத்திய கிழக்கு பயணத்தை ஆரம்பித்த நிலையில் இந்த கருத்து வந்துள்ளது. இந்த நிலையில் துருக்கியில் உக்ரைனிய தலைவர் வோலாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கும் இடையே எதிர்வரும் வியாழனன்று நேரடி சந்திப்பு நடக்கக்கூடும் என்ற ஊகங்களும் வலுத்து வருகின்றன. இவ்வாறான ஊகங்கள் உள்ள நிலையில்தான் நாளை மறுதினம் தான் திடீரென துருக்கிக்கு பயணத்தை செய்ய நேரிடும் என அமெரிக்க அரசு தலைவரும் குறிப்பிட்டுள்ளார். இறுதியாக அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வணிக போரில் தற்காலிகமான தளர்வுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் சீனாவுக்கு தான் விதித்த 145% வரியை 30% குறைக்க டொனால்ட் ட்ரம்ப் உடன்பட்டுள்ளார். பதிலுக்கு சீனாவும் அமெரிக்க பொருட்களுக்கு தனது தரப்பில் விதிக்கப்பட்ட 125% வரியை 10% குறைக்க ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த நிலையில் இன்று சீனாவில் தனது கருத்தை வெளியிட்ட சீன தலைவர் ஜி ஜின்பிங் சர்வதேச வணிகத்துறையில் கொடுமைப்படுத்துவது அல்லது மேலாதிக்கம் செய்வது அவ்வாறான நகர்வுகளை எடுப்பவர்களையே சுயமான தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கி கொள்ளும் என்ற எச்சரிக்கையை விடுத்தார். ஆனால் இவ்வாறான எச்சரிக்கையை விடுத்த சீன தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடாமல் இந்த விமர்சனத்தை தொடுத்தார். டொனால்ட் ட்ரம்ப் தனது நகர்வுகளால் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவதான கண்டனங்கள் அமெரிக்காவில் வலுத்த நிலையில் தற்போது இந்த வரி விதிப்பு நகர்வுகளில் அவரே தனது சொந்த முடிவிலிருந்து பின்வாங்க முடிவு செய்துள்ளதான கருத்துக்களும் வலுப்பட்டுள்ளன. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.